வணக்கம் அன்பான மேசராசி நேயர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள். ஆவணி மாதம் 1ஆம் தேதி 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தது. பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்தில் இருந்து 11வது இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. 11வது இடத்தில் குரு பகவான் 9 கூடையவர் பார்க்க இருக்கின்றார். உங்களுடைய 11வது இடம் என்பது பலம் பெற்று இருக்கின்றது. குழந்தைகள், படிப்புகள், பெரிய மனிதர்களின் தொடர்புகள், பூர்வ புண்ணிய ஸ்தானம், தெய்வங்கள், குலதெய்வங்களால் ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்றது. குழந்தைகள் இதனால் வரையில் எடுத்த காரியங்கள் தோல்வியுற்றவர்கள் கூட இந்த மாதங்களிலே சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்தில் இருந்து உங்களுடைய 11வது இடத்தை பார்க்க இருக்கின்றார். இந்த 11வது இடம் நீங்கள் செய்கின்ற வேலைகள், பொருளாதாரங்கள், பணம் சம்பந்தப்பட்ட இடங்களிலே வருகின்ற வருமானத்தை பற்றி குறிக்கக்கூடிய மூத்த சகோதரர்கள், ஆசை அபிலாஷைகளை சொல்லக்கூடிய ஸ்தானம் பலம் பெற்று இருக்கின்றது. அவர் 11ஆம் இடத்துக்கு 12லே இருந்தாலும் அவருடைய பார்வையும் 6ஆம் இடத்திலே இங்கே கடன், நோய், வம்பு வழக்குகளிலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. ஒரு அமைப்பாக இந்த மேச ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தையும் ராசியையும் பார்க்க இருக்கின்ற பொழுது இதனால் வரையில் கடன், நோய், வம்பு வழக்குகளிலே ஒரு சில தோல்விகளையும் தடைகளையும் தாமதத்தையும் சந்தித்தவர்கள் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதங்களிலே பஞ்சமாதிபதியின் பலம் என்பது உங்களுடைய 11வது இடத்திலே கிடைக்கின்ற பொழுது தோல்வி இல்லாத ஒரு வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அற்புதம். சிம்மாசனத்தின் அதிபதி பலம் பெற்று இருக்கின்ற ஒரு அற்புதம். கேதுவுடன் தொடர்பு பெற்றும் ராகு 11வது இடத்தில் இருந்தும் 5-11 தொடர்பு பெறுகின்ற பொழுது உங்களுடைய பூர்வ புண்ணியசானம், புத்திரசானம், குழந்தைகளால் நல்லதொரு வெற்றிகளையும் மேன்மைகளும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு மேசராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. மேசம் என்பதே ஒரு சரராசி, காற்று தீவு போல் பத்தக்கூடிய ஒரு நீதி, நேர்மை, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு தலையாய ராசி என்று சொல்லக்கூடிய 12 ராசிகளிலே வேகம், சுறுசுறுப்பு, காவல்துறை சம்பந்தப்பட்ட, இராணுவம் சம்பந்தப்பட்ட அதிகமான உயர்ந்த தொழில்களிலே இருக்கக்கூடியவர்களும் வேலைகளிலே இருக்கக்கூடியவர்களும் இந்த மேசராசிக்கார நேர்களாக இருக்கிற சரம் ராசி. சரம் என்பது சரசர என்று வேகமாகவும் கடந்த காலங்களை பற்றி குறிக்கக்கூடிய இந்த ராசி அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்திலே மறைந்து 12ஆம் இடத்தை மட்டுமல்லாதது 9வது இடத்திலே 3 கிரகங்கள் 4 கிரகங்களின் பார்வை, குரு, சுக்கிரன், சனி, செவ்வாயின் பார்வை இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு. பெரிய மனிதர்களின் தொடர்பு, தெய்வங்களின் அருள் கடாட்சம், கிடைக்காத வெகுமதிகள் கிடைக்கப் பெறுகின்றது. எதிர்பார்த்த பெருமைகள், உயர்வுகளும் வெற்றிகளும் தகப்பனார்களால் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது கிடைக்கப் பெறுகின்றது. எதிர்பார்த்த புகழ்கள், பேரு, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்துகள் உயர்கின்ற ஒரு அற்புதம் இந்த ஆவணி மாதங்களிலே இதனால் வரையில் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கப் பெறுகின்றது. 7ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்துக்கு 10லே மட்டுமல்லாதது திரிகோணத்திலேயும் 7 கூடையவர் 2ஆம் இடத்ததிபதி என்றும் 7 கூடையவரும் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வரப்போகின்ற ஒரு அமைப்பும் முயற்சி சாணத்தில் இருக்கின்ற பொழுதும் கல்யாண வைபவங்கள் நடக்காதவர்களுக்கு இந்த ஆவணி மாதங்களில் சுப விசேஷம், வீடு, வாகனம், சொத்து சுகங்களில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 4 கூடையவர் சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட இந்த மாதங்கள் இருக்கின்றது. பலதரப்பட்ட நல்லதொரு வெற்றிகளை மேசராசிக்கார நேயர்களை இந்த ஆவணி